இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி இருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட 11,070 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதவில்லை என்ற தகவல் அதிர்ச்சி தகவல் அண்மை தகவலாக வந்திருக்கிறது. இன்று நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 11,070 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதவில்லை. தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி இருக்கும் நிலையில் 11,070 மாணவர்கள் இந்த தேர்வில் ஆப்சென்ட் என்ற முக்கிய தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வை எழுதாத அதிர்ச்சி செய்தி வந்தது. இப்போது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 11,070 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதவில்லை என்ற தகவல். இது குறித்த உங்கள் தகவல் என்ன? வணக்கம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏற்கனவே தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கி இன்றைய மொழிப்பாடத் தேர்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்றைய தேர்வில் கிட்டத்தட்ட ஒரு 11,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இன்று நடைபெற்ற மொழிப்பாடத் தேர்வில் பங்கேற்கவில்லை என்ற அந்த தகவல் என்பதை அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக 8,23,261 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இந்த 11,000 மாணவர்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக மாணவிகள் 3,89,000 பேரும் மாணவர்கள் 4,28,000 பேரும் இந்த தேர்வுக்காக பதிவு செய்திருந்தனர். ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த பொதுத் தேர்வின் போது ஆப்சென்ட் ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 30,000 40,000 என்று இருந்தது. ஆனால் அது கடும் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் தற்பொழுது அரசு 11,000 என்கின்ற அளவில் அந்த கணக்குகளை குறைத்து காண்பிப்பதாகவும் ஒரு விமர்சனங்கள் இருந்து வரக்கூடிய நிலையில், இருப்பினும் 11,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைய தேர்வில் பங்கேற்கவில்லை. குறிப்பாக இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வில் முதல் நாளான மொழிப்பாடத் தேர்விலேயே பங்கேற்கவில்லை என்றால் இதர நாட்களில் நடைபெறக்கூடிய பிற தேர்வுகளுக்கும் பங்கேற்க மாட்டார்கள் என்பது ஆசிரியர்களுடைய பெரும்பான்மையானோர் கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த மாணவர்கள் இடைநிற்றல் ஆகலாம் என்கின்ற அந்த தகவல் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இன்றைய 11,000 மாணவர்களில் ஒரு சிலர் வரலாம், மற்றவர்கள் பெரும்பான்மையான மற்ற தேர்வுகளுக்கும் வரமாட்டார்கள். எனவே அவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதுதான் இந்த ஆப்சென்ட் ஆகக்கூடிய 11,000 மாணவர்களுடைய கணக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி கீதன், உங்கள் தகவல்கள் நிச்சயமாக உண்மைதான். உடல்நிலை பிரச்சனை தொடர்பாக பல மாணவர்கள் இந்த மாதிரி பொதுத் தேர்வை எழுதாமல் இருப்பது இயல்புதான். நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.